பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரித்துக்குரியவர் சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பொல்லாத வியாதி வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், உங்களுக்கு பிரியமானவங்களை பிடிச்சிருக்கலாம், தூக்கிட்டு போயிடுவேன், நான் கொண்டு போயிடுவேன்னு சொல்லலாம். இல்லை பொல்லாத மனிதர்கள்ட்ட கடன் வாங்கினதுனால எப்படியாவது உங்களை நெருக்கி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க நினைக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் நெருக்கப்படலாம், வேலை பார்க்குற இடத்துல நெருக்கப்படலாம், திருமணத்தில் புயல் காற்று வீசலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்களாக இருக்கலாம், என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு பயந்து போய் நிற்கலாம், அழிந்து போய்விடுவேனோ, எல்லாம் முடிந்து விட்டதோங்கிற நிலைமை கூட வந்திருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவரை தேடுங்க, அதிகாலமே எழும்பி தேடுங்க, இரவு நேரத்தில் தேடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்குவார், எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார், உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மிகப்பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, என்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வேட்டுமணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து விடுதலை கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். நல்ல விருந்து பரிமாறப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து திரளாய் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலானுக்குரிய முதியோர் இல்லம் தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கின்றபடியினாலும்
அங்கே நல்ல நல்ல ஊழியர்கள் வருகிறபடினாலும் சிறப்படைகிறது. ஆவிக்குரிய முதியோர்களும் யார் ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டுமோ அவர்கள் வாருங்கள். நல்ல உணவும் கூட 3 வேளை பரிமாறப்படுகிறது. நீங்கள் நேராக திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி சாத்தாங்குளம் பஸ்ஸில் ஏறி நாசிரியத்திற்கு வெளியே போய் நாசிரியத்துக்கு வந்து நாசிரியத்துக்கு கடந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் அடைக்கலான்குறி முதியோர்களும் வாசலில் நிற்கும். அங்கே வந்து நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். எலிசா விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனார். அவர் வழியில் நடந்து போகையிலே பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து பார்த்து மொட்டை தலையாக ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், ஒரு அவமானம் அங்கே தேவனுடைய தாசனுக்கு வந்தது என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். அவர் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கிறார். அதுக்கு முந்தின இடத்துல பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு, அற்புதத்தை செஞ்சுட்டு, அதிசயத்தை செஞ்சுட்டு அவர் தான் வழியில் போயிட்டுருக்காரு. அங்கே திடீரென்று பட்டணத்திலேருந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து மொட்டை தலையாக சிலர் பரியாசம் பண்ணாங்களான்னு சொல்லி பார்க்குறோம். நீ என்ன பெரிய ஊழியக்காரன் நினச்சியா, நீ நினச்சா என்ன நினச்சி செஞ்சிருக்கியோ பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி சாத்தான் அங்கே அவர்களை பரியாசம் செய்யும்படியாக சின்ன பிள்ளைகளை ஏவினான். திரளானபடிக்கு சின்ன பிள்ளைகள் வந்து எலிசாவை கேவலமாய் பரியாசம் செய்ய மொட்டை தலையா. அவர் சரீரத்தில் ஒரு தலையில் முடி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை கேவலமாக வைத்து பாடி ஷேம் பண்ணுவதை பார்க்கிறோம். சாத்தான் பரியாசம் செய்வதில் சிறந்தவனாக இருக்கிறான். அவருடைய மனதை உடைப்பதிலே அவன் சிறந்தவனாக இருக்கான். யாரை தேர்வு செய்தான்? சின்ன பிள்ளைகளை தேர்வு செய்து அங்கே பரியாசம் செய்ய வைத்தார் என்று நான் காண்கிறோம். நீங்களும் நானும் எலிசாவுடைய வழித்தோன்றலாக இருக்கிறோம். நம்மையும் கூட இதே போல யாரோ ஒருவரை அவன் அனுப்புகிறான். அங்கே சின்ன பிள்ளைகளை அனுப்புகிறான். நமக்கு பெரிய ஆட்கள் அவன் அனுப்பலாம், வயசானவங்களை அனுப்பலாம், யாரோ ஒருவர் அனுப்பலாம். அனுப்பி எப்படியாவது இதே போல் பரியாசம் செய்ய வைத்து நம்முடைய மனதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே அவன் போராடுகின்றவனாக இருக்கிறான். எப்பொழுதும் அல்ல, சில நேரங்களில் அப்படிப்பட்ட சம்பவங்களை அவன் செய்கிறான். அம்பு வெள்ளெடுத்து அந்த காலத்தில் அம்பை எய்தார்கள். சாத்தானும் வில்லை எடுத்து அம்பை எய்கிறான். அதில் ஒரு அம்பு வந்து இந்த பரியாசம் என்கிற அம்பு. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது எத்தனை பேர்கள் வந்து பரியாசம் செய்தார்கள். அது வரைக்கும் அவர் அதிசயம் அற்புதம் செய்யும் பொழுது வாயை பொத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவர் சிலுவையில் தொங்குறாருன்னு அதை பரிசேர் சதுசேரலாம். என்ன சந்தோஷமாக அவரை பரியாசம் செய்தார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரி பரியாசங்கிற பாதை திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் வந்தது என்று நான் காண்கிறோம். ஏன் இப்படி வரணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் நாம் கடந்து செல்கின்ற பாதைகள். இந்த பூமியில் நாம் பிறந்து விட்டபடினாலே அதெல்லாம் நம்ம கடந்து தான் போய் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை வந்து பைபிள் நமக்காக வைத்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் காலேஜ் படிக்க போகிற இடங்களில் இது மாதிரி நிறைய பரியாசக்காரர்களை காணலாம். காரணமே இல்லாமல் வந்து இங்கே எலிசாவை அவங்க பரியாசம் பண்ணுறாங்க. எலிசாவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இப்போ சும்மா தான் பாதையில் போயிட்டுருக்கார். அவரை தேடி வந்து இவங்க பரியாசம் செய்த மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது பரியாசம் செய்யலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கவங்க பரியாசம் செய்யலாம், படிக்கிற இடத்துல கூட இருக்கவங்க பரியாசம் செய்யலாம் இல்லையா? அந்த நேரத்தில் நாம் மௌனமாக இருப்போம், அமைதியாக இருப்போம். இது நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை என்பதை புரிந்து கொள்வோம். அப்பொழுது நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய பிள்ளைகளை நிலைகுலைக்க முடியுமா? பரியாசங்கள் நிலைகுலைக்க முடியுமா? ஆண்டவர் நம்ம அவங்க கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். இது மாதிரி பாதைகள் வரலாம் என்பதற்காகத்தான் எச்சரிப்பாக இந்த செய்தி ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குறாரு. ஏற்கனவே உங்களை பரியாசம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த செய்தி நன்றாக கவனியுங்கள். உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, என்ன நடக்கிறது பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லு. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டன. உடனே அவர் பார்க்குறாரு, மொட்டை தலையாக எரிப்போ ரொம்ப அவரை பரியாசம் பண்ணுறாங்க அப்படியான்னு சொல்லி அவர்களை சபித்தார் என்று நாம் காண்கிறோம். ரொம்ப ரேராக தான் பைபிளில் சபிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் சபிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்படியும் ஒரு பாதை இருக்குது. ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தார். ஒன்று யாருமே நீ புசிக்க மாட்டாங்க, நான் கேட்கும்போது எனக்கு தரலன்னு. அதோடு அது அடுத்த நாளே அது பட்டு போயிட்டு என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாளே அது பட்டு போயிடுச்சு. ஆண்டவரே சாபம் கொடுத்தார். இங்கே ஆண்டவர் அவர்களை பரியாசம் பண்ணுறவங்களை பார்த்து சபித்தாராம்.
தேவனுடைய ஊழியக்காரர் ஆவியில் நிறைந்திருக்கிறவர், அபிஷேகம் பெற்றிருக்கிறவர், எலியாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர். அவர் இப்போ தான் அந்த ஊழியத்தில் வந்திருக்கார். அவருக்கு அறிவு இருக்காதா? அப்படி செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? ஆண்டவர் நடத்தியிருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு அவ்வளோ அவங்க டார்ச்சர் கொடுத்துருக்கலாம். அதனால் அவர் அப்படி சபித்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளோடு விளையாடுவது தீயோடு விளையாடுவது போன்றது, கரண்டோடு விளையாடுவது போன்றது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பரியாசம் செய்கிறதுக்கு நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க, அதை வேலையாகவே வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது கரண்டோடு விளையாடுவது போலுது. அடிச்சிருச்சுன்னா இல்லாமல் போயிடும். அது மிகவும் ஆபத்தானது. எலிசாவை பரியாசம் செய்வது என்பது மிகவும் ஆபத்தானது என்பது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. இவர் சாதாரண மனிதன் கிடையாது, இவர் ஊழியக்காரர், இவர் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய தாசன். யாருக்கும் இல்லாத அபிஷேகம் இடத்துல இருக்கிற இந்த பிள்ளைகள் தெரியல, விளையாட்டாக நினைத்து அவரை பரியாசம் செய்கிறாங்க. உடனே அவர் சபிக்கிறார். என்னையே சபிக்கிறீங்க? கோபம் வருகிறது எலிசாவிற்கு. அந்த கோபம் வார்த்தையில் சாபமாய் வருகிறது. அவர்களை சபித்தார் என்று நான் காண்கிறோம். ஊழியக்காரங்களை நம்ம கோபப்படுத்த வேண்டாம். ஏன் இல்லைன்னா நம்ம பரியாசமே செய்ய வேண்டாங்கிறேன். நமக்கு ஜீவன் இருக்கிற மட்டும் நாம் யாரையும் பரியாசம் செஞ்சிட வேண்டாம். முதல்ல அதுதான் நம்ம கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஷுட் நெவர் மாக் எனிபடி. தேவையில்லை, நம்ம யாரையும் பரியாசம் செய்யணும் அவசியமே நமக்கு இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் யாரையும் பரியாசம் செஞ்சோங்கிறது அந்த பக்கமே இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். இங்கே கர்த்தருடைய பிள்ளையை கோபப்படுத்தணும்னா அது என்னாகும்? சாபமாக மாறிவிடும். அந்த சாபத்தை நம்மளால தாங்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. சிலர் உண்மையில் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வாங்க, சிலர் பேருக்கு ஊழியம் செய்வாங்க, சிலர் ஏன் வயிற்று பிழைப்பாக கூட ஊழியம் செய்யலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் அவங்க ஊழியக்காரங்க தான். அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே வச்சுக்கவே வேண்டாம். அவங்களை பரியாசம் செய்கிறதோ அடிக்கிறதோ மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்துவிடும், சாபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கின்றது. இவர் அவ்வளோ அபிஷேகத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்க இப்போ அவர்கிட்ட விளையாடுறாங்க, அவரை கேவலமாக பேசுகிறாங்க. உடனே சாபம் கொடுக்குறார். என்ன நடக்குது பார்த்தீங்களா? காட்டிலிருந்து கரடிகள் புறப்பட்டு அவர்களை பீறி போட்டன என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்குது. இவங்க சப்போர்ட்டாக 2 கரடிகள் எலிசாவுக்காக வருது. 42 பிள்ளைகளை பீறி போட்டு கொன்று போட்டன. ஓடுறாங்க பிள்ளைகள்லாம். தேனி கொட்டினா ஓடுவாங்கள்ல, அதே மாதிரி அது பிள்ளைகள் எல்லாம் பீறி போடப்பட்டு கொல்லப்பட்டனுப்பா. ஒரு பெரிய பயங்கரம் சம்பவித்தது. பைபிளில் இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. ஒருவேளை அங்கே ஏரோது ராஜா ஆண்டவர் பிறந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படுகொலை செய்தான் அநியாயமாக. மாஸ் மர்டர் சின்ன பிள்ளையில். அதுக்கு அடுத்தாப்புல இங்கே பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் 42 பேருக்கு அரடி பீறி போடுது. எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் கரடிகள் தோன்றுகின்றன, பிடித்து கொண்டு போய்விட்டன, கீறி போட்டுவிட்டு போய்விட்டன, செத்து போனார்கள். பிரித்துக்குரியவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் இதே போல கரடிகளை அனுப்புவார். உங்களை யார் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, உங்களை யார் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, யார் உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ, யார் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அதை வேடிக்கையாக வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குதோ, அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் கரடிகளை அனுப்புவார். இல்லை என்றால் ஆண்டவர் வானத்திலிருந்து பாறாங்கற்களை அவர் மீது விழச் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற பொழுது அது பயங்கரமாக இருக்கும். அங்கு என்ன வேண்டுமென்றால் நடக்க வேண்டிய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமென்றால் அவர்களுக்கு அழிவு வரும். அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இது போல சாபங்கள் தேவையில்லை. அவங்க வாழ்க்கையில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு அழியணும்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகிட்ட உரசி பார்க்கும் பொழுது இந்த கல்லின் மீது விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எதையாவது ஒன்றை செய்வார், எதையாவது அனுப்புவார், ஏதாவது ஒரு வாதையை அனுப்புவார். அப்பொழுது அது பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக நமக்கு அது சுட்டி காண்பிக்கின்றது. இட் வில் பி டெரிபிள். பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரத்தில் அந்த அவமான வார்த்தைகளை பேசி பரியாசம் செய்தவர் செதறி ஓடுறாங்க, பாதி செதறி செத்து கிடந்தாங்க. ஆண்டவர் என்றைக்கும் அவர் நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறார் என்பதையும் உணர வேண்டும். தப்பு செஞ்சவங்க உப்பு தின்ன தண்ணீரை குடிக்கணும்னு சொன்ன ஒரு பழமொழி உண்டு. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் செஞ்சவங்க குறித்து தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு தண்டனை, அந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு, அந்த மாதிரி ஒரு வேதனை எதுக்கு வரணும்? இது நாம இழுத்துக்கொள்வது. இந்த மாதிரி சாபங்களை நாம இழுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாதையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதே நேரத்தில் அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு அம்மா, அன்பு ஐயா, உங்களை இரவும் பகலும் இப்போ அப்படி பரியாசம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? உங்களுக்காக இந்த நாட்களில் கர்த்தர் வழக்காட போகிறார், நீதி செய்ய போகிறார். நீங்கள் சும்மா இருங்க. அவர் உங்களுக்காக, உங்கள் சார்பாக அவர் அங்கே அவர் கரடிகளை அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு விஷயம் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசிய பொழுது அவரை கடிப்பதற்காக பாம்புகளை அனுப்பினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களோ பாம்புகள் கடித்து கொண்டு செத்து போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறத அவங்க நிறுத்துறாங்க. மோசைட்டு போய் முறையிட்டாங்க என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிற பொழுது தேவன் செயல்படுவார். அவர் கொஞ்ச காலம் மௌனமாக இருப்பார், அதுக்கு பிறகு செயல்படுவார். அதுக்கு பிறகு கடும் கோபம் கொள்ளுவார். என் பிள்ளைகளையா நீ பரியாசம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரடிய பாம்பை எதையோ அனுப்பி எதிரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார், இல்லாமல் ஆக்கி போடுவார். உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்பதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நான் ஊழியத்தின் பாதையில் வந்த பிறகு இதே போல பரியாசம் செய்த எத்தனையோ பேர் என்னை வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கி அவர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். காணாமல் போயிட்டாங்க பரியாசம் செய்தவங்க. அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கு. நமக்கு அது புரியாது. தேவன் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், தீயோரையும் பார்த்துட்டு இருக்கிறார். பரியாசம் செய்பவர்களையும் பார்க்கிறார், பரியாசம் செய்யப்படுறவர்களையும் பார்க்கிறார். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளை யாராவது பரியாசம் செஞ்சாங்கன்னா அவர் கடுங்கோபம் கொள்கிறார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, யாராவது பிள்ளைகளை ஏதாவது சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு தாங்க முடியாது. உடனே போய் எப்படி என் பிள்ளைய சொல்லலான்னு சொல்லி நான் தட்டி கேட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. என் பிள்ளை எப்படி நீ சொல்லலான்னு சொல்லிட்டு. தாயுடைய அன்பு அப்படி இருக்கும் என்றால் ஆண்டவருடைய அன்பு அதே இப்பொழுதுனா இருக்கும். உங்களை யாராவது பரியாசம் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் நேராக போவார். எப்படி என் பிள்ளையை நீ இப்படி பரியாசம் செய்யலாம், எப்படி நீ இப்படி வேதனைப்படுத்தலான்னு சொல்லி அவர் நியாய திருப்பி கொண்டு வருவார். அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். தேவன் மிகவும் அன்புள்ளவர் தான். தேவன் உருக்க இரக்கமானவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான். லாசர் இருந்த பொழுது மரியாளோடு சேர்ந்து அழுதவர் தான். அன்பின் சிகரம் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவர் சில நேரங்களில் கோபம் கொள்ளும். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு முகம் இருக்கிறது. ஆண்டவர் கோபம் கொள்ளுவார் என்றால் யாரும் தாங்க முடியாது. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், குமாரன் வழியிலே கோபம் கொண்டு விடாதபடி, உங்களை அழித்து விடாதபடி அவரை ஓயாமல் முத்தம் செய்யுங்கள். கர்த்தர் ஒரு சமயத்தில் கோவப்பட்டுட்டார் அப்படின்னா அது பயங்கரமாக இருக்கும். அவர் அன்பான தேவன் தானே, அவர் கோவப்படுவார், அப்படி நியாய தீர்ப்புலாம் கொடுப்பாரா? அதுதான் நம்ம எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் கோபம் கொள்ளலாம், சபிக்கலாம், பீறி போடப்படலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் தான் இந்த சம்பவங்கள் பைபிளில் குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்மை அவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அதிகமாக நேசிக்கிறார், அன்பையே காண்பிக்கிறார். பிள்ளைகளுக்கு எதிரியாய் எழும்புபவர்கள், அவர்களை பரியாசம் செய்பவர்களுக்கு அவர் எதிரியாக மாறுகிறார். அப்பொழுதுதான் பயங்கரங்கள் சம்பவிக்கின்றன. ஆண்டவருக்கு அப்படி ஒரு முகம் உண்டு, தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு முகம் உண்டு. இதுக்குரியவர்களே, நீங்கள் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் இப்படி பரியாசம் செய்கிறாங்க, வேதனையாக இருக்குது, ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அவர் பார்த்துக்குவார். எதை அனுப்பணுமோ அனுப்புவார். அவங்களை எப்படி அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்துவார். உங்களுக்கு அமைதி சமாதானம் உண்டார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படிலாம் என்ன பேசுனாங்க, எப்படிலாம் எனக்கு விரோதமாக என்ன பரியாசம் செய்து இப்போ காணலையேன்னு சொல்லி அதிசயப்படுவீங்க. அப்படிப்பட்ட நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிர்வாணத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, தேவனுடைய இன்னொரு முகத்தை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரை, அதை கண்டு பயப்படுகிறோம். அது பயங்கரமான ஒரு முகம் ஐயா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் செய்வதற்கு அநேகர் எழும்பியிருப்பதை பார்க்கிறோம். துணிந்து வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அது மிகப்பெரிய ஆபத்து என்ற இந்த நாளிலே எலிசாவுடைய வாழ்க்கையின் மூலமாய் கண்டுபிடித்தோம். மொட்டை தலையான்னு சொல்லி அவருடைய சரீரத்தில் ஒரு குறைபாட்டை கேவலமாய் பேசிய பிள்ளைகள் பீறி போடப்பட்டன. கரடிகள் வந்து பீறி போட்டன. தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் செய்பவர்கள் இப்படியே ஒரு முடிவு உண்டாகும். இதனால் என்னை இப்படி பரியாசம் பண்ணுறாங்களே, மன உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா
நீங்கள் நிச்சயமாய் மனம் இறங்குவீங்க, அதற்காக சோத்திரம். நிச்சயமாய் ஒரு தப்புவிப்பீங்க, அதற்காக சோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும். ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயமான அற்புதமான சுகத்தை தாரும். கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தி, என்ன வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்க இயேசுவினாலே முடியும். சிலுவையில் வடிகிற ரத்தத்தினாலே எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரை மீட்பு உண்டு. எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் அந்த அக்கிரமத்திலிருந்து மீட்பு உண்டு, சாபத்திலிருந்து மீட்பு உண்டு, விசாசின் கட்டுகளிலிருந்து மீட்பு உண்டு. இயேசுவின் ரத்தம் செய்யாமப்பா. இப்படி இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாருடைய கண்களை திறந்தரணும். வயதானக்கில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். வாலிபத்தின் பாவங்கள், போதையிலே சிக்கியிருப்பவர்களை, மொபைல் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை, பைக் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை விடுவித்து கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. பிஸ்னஸில் கடன், அடி, வருமானமே இல்லை, எப்படி வாழணும் தெரியல தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எங்கே இருந்தாவது எதை அனுப்பு. எலியாவுக்கு காகங்களை அனுப்புனீங்க. இவர்களுக்கு தகப்பனே சோத்திரம் ஐயா. எதையாவது யாரையாவது அனுப்பியோட தேவைகளை சந்திங்க. அதிசயங்களை காணப்படுங்க, அற்புதங்களை காணப்படுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய்த்து நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களையும் சீக்கிர நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான்குரிய முதல் இல்லத்தை ஜபத்தினால காணிக்கையாலும் தாங்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.